ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேதுவும் தமிழும் கோவிலுக்கு போயிட்டுருக்க வழியில் யாரோ ஒருத்தர் மயக்கம் போடுற மாதிரி நடித்து ரோட்டில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்பிக்கிட்டு சேது என்னாச்சோ ஏதாச்சுன்னு காரை நிறுத்திட்டு வந்து என்னென்னு பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே 4 பேர் நம்ம சேதுவை வலிச்சு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேதுவும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சமாளித்து அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு ரவுடி இருந்துட்டு நம்ம சேது மண்டமல்லே அடித்து நம்ம சேதுவை செயலிழக்க வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம தமிழுக்கும் ரொம்பவே பயமாக இருக்குது. இங்கே பாருங்கடா, என் புருஷனை விட்டுருங்கடா, நாங்கள் என்னடா பாவம் பண்ணோம், நீங்களாம் யாருங்கடா அப்படின்னு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேது அடிச்சுக்கிட்டே இருக்கவும் சேது எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு அவங்கள அடிக்கலான்னு. ஆனால் அவரால் முடியவே மாட்டேங்குது. ஏன்னா பின்மண்டையில் அடித்ததுனால வலி தாங்க முடியல. அந்த நரம்புக்கு போயிட்டு என்னமோ பண்ணுது நம்ம சேதோ. அதுக்கப்புறம் என்ன, வழியில் போலீஸ் வண்டி வர்றதை பார்த்துட்டு ஐயோ போலீஸ் வருதுடா, இவனை இப்படியே கத்தியில் சொருகிட்டு நம்ம போயிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த ரவுடிங்கெல்லாம் நம்ம சேது வயிற்றுலே குத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் போலீஸ் வண்டியும் வந்து நிற்கிது. என்னாச்சோ ஏதாச்சோ என்னது ரோட்டில் கார் நின்றுட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இறங்கி வந்து என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தபோது நம்ம சேது ரத்த கரையாக ரோட்டில் விழுந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில், சார் அங்கே யாரும் விழுந்து கிடக்குறாங்க சார், அதுவும் அவங்க இருக்கிற இடமெல்லாம் ரத்தமாக இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல சார், போய் பாரியா, என்னென்னு போய் பாரியா அப்படின்னு சொல்லி பார்க்க வைக்கிறாங்க. காருக்குள்ளே ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாங்க. இங்கே வந்து நம்ம தமிழவையும் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்கே பாருங்கள் சார், நாலு ரவுடிங்க வந்து என்னோட புருஷனை கத்தியால் குத்திட்டு போயிட்டாங்க சார், என் புருஷனை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுங்க சார் அப்படின்னு அந்த போலீஸ்கிட்ட கெஞ்சவும். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டோம். அது கண்ணில் தண்ணி விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அதாவது கடைசி நிலை, அதாவது உயிர் போகிற கடைசி தருணம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தருணத்தில் படுத்து கிடக்கிறாது. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ் ஓடி வந்து என்னங்க ஆச்சு, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், தமிழ் இனிமே என்னை காப்பாற்ற முடியாது, பாப்பாவையும் நீயும் பத்திரமா இருங்க தமிழ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கடைசி வரைக்கும் சொல்லாமல் இருந்தேன்னா என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் தமிழ், உன்னோட வயிற்றில் 2 குழந்தை இருக்குது தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு என்னங்க சொல்கிறீங்க நீங்கள், இங்கே பாரு தமிழ், இந்த விஷயத்த அப்போ தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க, அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்லலை. நம்ம ஸ்கேன் பண்ண போனோம் இல்லையா, அப்போ தான் எனக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, என்னை மன்னிச்சு தமிழ், இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைச்சதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீயும் பாப்பாங்களும் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், என்ன நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே உயிரை விட்ட உடனே நம்ம தமிழுக்கு தெரியல, அப்போ மயக்கம் தான் போட்டிருக்காரு அப்படின்னு நினச்சி, சார் எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றுங்க சார், ஃபஸ்ட்டு என் புருஷனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கவலைப்படாதம்மா, ஆம்புலன்ஸை வர சொல்லியிருக்கேன், ஆம்புலன்ஸ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும், நீ கவலையே படாத, உன்னோட புருஷனுக்கு எதுவுமே ஆகாமல் அவங்க காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து ஆம்புலன்ஸும் வந்துடுது. வந்த உடனே ஆம்புலன்ஸிலிருந்து அதாவது நர்ஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ண உடனே அந்த நர்ஸ்க்கு தெரிஞ்சிருது, இங்கே பாருங்கள் சார், இவங்க ஏற்கனவே இறந்துட்டுக்கிறாங்க சார், அதனால் நாங்கள் இந்த வண்டியில் ஏற்ற மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா சொல்கிற, இங்கே பாருங்கள் சார், அதாவது டெட் பாடியை ஏற்றுறதுக்கு இன்னொரு வண்டி இருக்குது சார், அதை நீங்கள் 108 கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி டெட் பாடி வண்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க சார், அந்த வண்டி வரும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு பயங்கர அழுகையோட, இல்லை என் புருஷன் என்னை விட்டு போயிருக்க மாட்டார், இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க மேடம், ஏன் மேடம் இப்படிலாம் பேசுகிறீங்க, என் புருஷன் என்னை விட்டு போக மாட்டார் மேடம், ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க சார் மேடம், இப்படி பேசிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடும் மேடம் அப்படின்னு சொல்லவும், மேடம் இங்கே பாருங்கள் மேடம், உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது, எனக்கு புரியாமலாம் இல்லை, ஆனால் அதாவது இவங்க ஏற்கனவே இறந்து கொஞ்ச நேரம் ஆகுது மேடம், அதனால் கண்டிப்பாக இவங்களை எங்கள் வண்டியில் ஏற்றவே முடியாது, எங்களை மன்னிச்சிடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை எடுத்துகிட்டு அந்த நர்ஸ் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் இருந்துட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சார் என்னோட மாமனார், என்னோட மாமாவுக்கு கால் பண்ணுங்கள் சார், என்னோட மாமா உங்களுக்கு தெரியும்ல, கால் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா உங்கள் மாமனார் எங்களுக்கு எப்படிம்மா தெரியும் அப்படின்னு சொல்லவும், சார் அமைச்சரோட பையன்தான் சார் இவர், அமைச்சரோட நான் மருமக சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, அமைச்சரோட மருமகளா நீங்கள், அமைச்சரோட பையனா இது அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி கேட்கவும், ஆமாங்க சார், அமைச்சரோட நாங்கள்
அமைச்சரோட மருமக தான் சார். ப்ளீஸ் சார் அவருக்கு கால் பண்ணி எப்படியாவது இங்கே வர சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த போலீஸ்காரரும் யார் யாருக்கோ கால் பண்ணி விஷயம் நம்ம ராஜாங்கத்துக்கு தெரிகிற மாதிரி பண்ணுறாங்க. அதாவது ஒரு கட்சி தலைவர் தான் நம்ம ராஜாங்கத்துக்கு கால் பண்ணி, ராஜாங்கம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதாவது உங்கள் பையனையும் மருமகளையும் நீ கோவிலுக்கு அனுப்பி வச்சுருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க, ஆமாம் அதாவது ஆமாம் எம்எல்ஏ, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அமைச்சரே, உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் அங்கே ரோட்டில் அதாவது ரோட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ரோட்டில் இருக்காங்களா, அவங்க ரோட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்கள் பையனை யாரோ 4 பேரை வச்சு அதாவது சாவடிச்சுட்டு போயிட்டாங்களாம். அதனால தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட தெரியப்படுத்துறதுக்காக யாரோ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லவும், சார் என்ன சார் சொல்கிறீங்க, என் பையனை சாவடிச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு செல்லப்பாண்டி இருந்துட்டு, சம்மந்தி என்ன சம்மந்தி சொல்கிறீங்க, மாப்பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் சீக்கிரமாக உங்கள் மருமகிட்ட கிட்ட போங்க, உங்கள் மருமக ரொம்பவே பயந்து அழுதுகிட்டே இருக்குதான், நீங்கள் சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட சாவித்திரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்த உடனே, மாமா என்னாச்சு மாமா, என்ன உங்கள் மூஞ்சிலெல்லாம் ரொம்பவே அதாவது டென்ஷனாக இருக்கீங்க, என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கம் எதுவுமே சொல்லாமல் நம்ம செல்லப்பாண்டி, அதுக்கப்புறம் கருப்பு, நடேசன் சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு அதாவது சேது இருக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க. போன உடனே நம்ம சேது இருக்கிற நிலைமையை பார்த்து ராஜாங்கத்துக்கு உசுரே போயிடுது. ஐயோ சேதோ, என் உசுரை எடுத்துகிட்டு போயிட்டேயா, என்னையாச்சு உனக்கு, யார் எப்படியெல்லாம் உன்னை பண்ணுது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்கவும், நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு, மாமா யாரோ 4 பேர் வந்து அடித்து போட்டாங்க மாமா, போலீஸ் வண்டி வருதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவங்க வச்சிருந்த கத்தி எடுத்து வயிற்றுலேயே குத்திட்டு போயிட்டாங்க மாமா, என் புருஷன் எனக்கு இல்லையா மாமா, என்னை விட்டுட்டு போயிட்டாரா மாமா, என் புருஷனை சீக்கிரம் வர சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் இருந்துட்டு, சேதோ எழுந்துரா சேதோ, அண்ணனை விட்டு எதுக்காகடா போனேன் அப்படின்னு நடேசன் ஒரு பக்கமும், கருப்பு இருந்துட்டு, மாப்பிள்ள எழுந்துரு மாப்பிள்ள, நீ இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன் மாப்பிள்ள, இங்கே பாரு மாப்பிள்ள உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ எழுந்து உட்காரு, எழு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பங்குக்கு தன்னோட கஷ்டத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, சார் ரொம்ப நேரமாக பாடி இங்கவே இருக்கு அப்படின்னு சொன்னதுமே நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன பாடியா, என்னோட பையன் உங்களுக்கு பாடியா போயிட்டானா, கடவுளே என் பையன் உசுரை எடுத்துட்டியே, என் பையன் உசுரை எடுக்கிறதுக்கு பதிலாக என்னோட உசுரை எடுத்துருந்துக்கலாம்ல, என் பையன் வாழ வேண்டிய பையன், வாழ வேண்டிய வயசுலேயே இப்படி என் பையன் உசுரை எடுத்து எதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ண அப்படின்னு நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சிடறாரு. சார் இங்கே பாருங்க சார், நடந்து போச்சு, இதுக்கு நீங்கள் அழுதுகிட்டு இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கும் ஏதாச்சும் ஆகிடும்ல, நீங்கள் கண்டிப்பாக அழுகவே கூடாது, நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும், உங்கள் மருமகளுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், அவங்க அழுகையை நிறுத்தவே மாட்டுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க மாசமாக வேற இருக்காங்க, இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ராஜாங்கத்தால் தாங்கவே முடியல, என்னாலேயே என் கஷ்டத்தை தாங்க முடியல, வாழ வேண்டிய பொண்ணு, அவளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும், நான் என்னதான் ஆறுதல் சொன்னாலையும் அவள் மனசு ஏற்றுக்குமா, அதை ஏற்றுக்காதே, கடவுளே என் பையன் திருப்பி கொடுத்துரு, என் பையனை நீ திருப்பி கொடுத்துரு, என்னால் என் பையன் இல்லாமலாம் இருக்க முடியாது அப்படின்னு பயங்கர அழுக. அதுக்கப்புறம் என்ன, நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே அதாவது உங்கள் பையனை இங்கே வச்சுருக்க முடியாது, அதனால் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னோட பையனை நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்களா, அதெல்லாம் என்னால் முடியாது, என் பையனை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும், என் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே, அதாவது நம்ம அப்பத்தாக்கு எந்த விஷயம் தெரியாது இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா வந்துட்டு அதாவது வெளியே வந்துட்டு நிற்கிறாங்க. நின்ற உடனே நம்ம சாவித்திரி வந்துட்டு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, அடியே சாவித்திரி என்னடி ஆச்சு, என்னடி அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, அண்ணன் ஏதோ ரொம்ப கோவமாக வெளியே போச்சு, அது மட்டும் இல்லாமல் சேதுக்கு ஏதோ பிரச்சனைன்னு வேற சொல்லிச்சு, அதுதான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதான் அண்ணன் வருமா வராதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருடி, என்னோட பேரனுக்கும் சரி என்னோட பையனுக்கும் சரி எதுவுமே ஆகாதடி, அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்க, நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பேசுறதை விட்டுட்டு வளகாப்புக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு, நான் என்ன டென்ஷனில் இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நானே சேதுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கேன்,
ஆனால் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருமா, திரும்ப திரும்ப என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு கோவம் வந்துடும். அதாவது அண்ணன் வர வரைக்கும் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஃபஸ்ட்டு அண்ணனும் சேதுவும் வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் என்னால் எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் ஈஸ்வரி மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்காங்க. இது இலவு வீடாக தான் ஆக போகுது, இதை வளகாப்பு வீடாக கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேதுவை தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. தூக்கிட்டு வரதை பார்த்து நம்ம அதாவது அப்பதான் இருந்துட்டு, அடியே அடியே என்னடா ஆச்சு, எதுக்காகடா என்னோட பேரனை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க, அடியே சேது என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கவும் நம்ம ராஜாங்கம் பின்னாடியே அழுதுகிட்டு வரதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் அப்பத்தாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஆத்தா இங்கே பாராத்தா, என்னோட பையனோட நிலைமையை பாராத்தா, என்னோட பையன் எந்த நிலைமையில இருக்கிறான்னு பாராத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா ஆச்சு, சேதுக்கு என்னாச்சு, சேதுக்கு ஒன்றும் இல்லைல்ல, இப்போது சேது எதுக்காக இப்போது அப்படி தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், சேது நம்மளை விட்டு போயிட்டாமா, அவன் நம்மளை விட்டு போயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அப்பத்தாவால் தாங்க முடியல, ரொம்பவே அழுதுகிட்டு, ஐயோ கடவுளே, என்னோட பேரனை உன்கிட்ட கூட்டுக்கிட்டியா, என் பேரை என்ன பாவம் பண்ணா, வாழ வேண்டிய வயசில் என் பேரனை இப்படி உன்கிட்ட கூட்டிக்கிட்டியே, என்ன என் உசுரை எடுத்திருந்தா கூட எனக்கு இவ்வளோ கவலை இருந்திருக்காரு, என் பேரன் உசுரை எடுத்து இப்படி என்னை அடி வேரோடு ஆணியோடு பிடுங்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது ஈஸ்வரி, சித்ரா, தாமரை, அதுக்கப்புறம் மலர், காவியா, நடேசன், அதுக்கப்புறம் நம்ம கருப்புன்னு எல்லாருமே பயங்கர அழுக. அப்புறம் ஒவ்வொருத்தரா கட்சிக்காரங்க, சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நம்ம ராஜாங்கத்துக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, ஐயோ மாப்பிள்ளை, நீங்கள் ரொம்ப நாள் கழித்து இப்போ தானே 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்க, ஆனால் இப்படி கடவுள் உங்களை இப்படி கூட்டிகிட்டு போயிட்டாரு, கடவுளே என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணால் தான் என்னோட பையனோட நிலைமை இந்த நிலைமையில் இருக்குது, சேது இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே உன் பொண்ணு தான், உன் பொண்ணு என்னோட பையன் வாழ்க்கையை விட்டு போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்கோமா, என்னோட பையன் உயிரோடவாது இருந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் பிட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கு, தமிழை சாகடிக்க சொன்னா இப்போ சேதுவை சாக்கடிச்சு பிளானவே மாற்றி விட்டாங்க நம்ம, அதாவது ஈஸ்வரி வச்சு ஆளுங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் நம்ம அப்பதான் இருந்துட்டு, கடவுளே சேது இங்கே பாருடா, உங்கள் அப்பனை பாருடா, எப்படி இடிஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு இருக்கான்னு பாரு, எந்த விஷயத்துக்கும் இடிஞ்சு போகாதவன் உன்னை இந்த நிலைமையில பார்த்து எப்படி இடிஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு இருக்கான்னு பாரு, உங்கள் அப்பா இந்த மாதிரி இருந்தால் உனக்கு பிடிக்காது இல்லடா, எழுந்து வாடா, இங்கே பாரு உன் பொண்டாட்டியை பாரு, அவள் எப்படி அழுந்துக்கிட்டு இருக்கான்னு பாருடா, வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு அவள் எப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருக்கான்னு பாருடா, அவள் அழுகிறத என்னால் பார்க்க முடியலடா, நீ ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு, அத்தை நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க கத்தை, உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது, எப்படி அமைதியாக இருக்க சொல்கிறேன், என் பேரனை பாருடி எப்படி படுத்துக்கிட்டு இருக்கான்னு பாரு, ராஜா கணக்கா எப்படி படுத்துக்கிட்டு இருக்கான்னு பாரு அப்படின்னு அழுகையே தாங்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, ஐயோ சேது எழுந்து வந்துறியா சேது, இங்கே பாரியா சேது, உங்கள் அப்பாவை பாரியா, உங்கள் அப்பாவை பார்த்தா கூட உனக்கு எங்களெல்லாம் விட்டுட்டு போகணுன்னு எப்படியா தோணுச்சு உனக்கு அப்படின்னு பயங்கர அழுக. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ஈஸ்வரியை பார்த்து பயங்கர கோவத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரிக்கு டவுட் வந்துடுது, என்ன இவ நம்மளவே பார்த்துக்கிட்டே இருக்காளே, இவ நம்ம தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நடேசன் இருந்துட்டு தமிழ்ச்செல்வியும் ஈஸ்வரியும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க எதுக்காக மறைச்சுக்கிட்டே நிற்கிறாங்க, இவங்க தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க, இங்கே பாரு தமிழ், இது யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கக்கா, 4 பேர் வந்து என்னோட புருஷனை அடித்து கத்தியால் குத்திட்டு போயிட்டாங்கக்கா, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் காரில் போய்கிட்டு இருக்கப்போ அவங்க ஏதோ ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு ரோட்டில் படுத்துருந்தாங்கக்கா, யாருக்கோ என்னமோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பரிதாபத்தில் தான் போய் பார்க்க போகணுங்க. ஆனால் பார்த்த இடத்துல என் புருஷனை அடிக்க ஆரம்பித்து போலீஸ் வண்டி வந்ததுமே கத்தியால் குத்திட்டு போயிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு தமிழ், மாமாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களை கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேன், நீ கவலைப்படாத. இங்கே பாருங்கக்கா, நீ சும்மா விட்டா என்ன, விடலைன்னா என்ன, அவங்கள ஏதாச்சும் பண்ணுறதுனால என் புருஷன் திரும்ப வந்துட போகிறாராம், இனிமேல் என் புருஷன் என்னை விட்டு போனவர் தானே, திரும்ப வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம
அதாவது தமிழ்ச்செல்வி அழுறத பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக பரிதாபப்படுறாங்க. ஐயோ இந்த புள்ளை எப்படி அழுது, புருஷன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கு அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, தமிழ் இங்கே பாரு தமிழ், நீ அழுகாத தமிழ், வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாச்சும் ஆக போகுது தமிழ், நீ இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணாத அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, என்னால் எப்படி அழுகாமல் இருக்க முடியும்? என் புருஷன் என்னை கைக்குள்ளே அதாவது கைக்குள்ளே வச்சு தாங்கிக்கிட்டு இருந்த புருஷன் என்னை விட்டு போயிட்டாரே, இப்படி எப்படி என்னால் அழுகாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக என்னால் அழுகாமலாம் இருக்க முடியாத அத்தை. இப்படியே என் உசுறு போனால் கூட என் புருஷனுக்காக அழுது நான் போனேன்னு கூட இருக்கட்டும், இனிமே என்னால் உயிரோடலாம் இருக்க முடியாது. என் புருஷன் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக என்னால் வாழ முடியாது. நான் இனிமேல் இந்த உலகத்தில் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அழுதுகிட்டே இருக்காங்க. இதை கேட்ட நம்ம அதாவது வசந்த் இருந்துட்டு, இங்கே பாரு கூறு கட்டவலே, உன் வயிற்றுல இருக்கிற குழந்தைங்க என்னடி பாவம் பண்ணுச்சு, என்ன பாவம் பண்ணுச்சு? இன்னும் 2-3 மாசத்துல அவங்க அந்த குழந்தைங்க வெளியே வரப்போகுது. அந்த குழந்தைங்க இந்த உலகத்தை பார்க்காம இந்த உலகத்தை விட்டு போக வைக்க போறியா நீ? அந்த குழந்தைங்கள சாவடிக்கிறதுக்கு நீ யாரடி? உனக்கு யாரடி அந்த உரிமையை கொடுத்தது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இங்க பாருமா, என் புருஷனே என் கூட இல்லாதப்போ நான் எதுக்குமா இந்த உலகத்துல இருக்கணும்? நான் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, இந்த உலகத்துல புருஷனே இல்லாம யாரும் இருந்ததே கிடையாதா? என்னடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருமா, இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க, நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா என்னோட புருஷனை விட்டு என்னால் இருக்கவே முடியாதுமா. அவர்கிட்ட சண்டை போட்டாலும் அவர் கூடவே இருந்தது எனக்கு ஒரு மாதிரி ஆறுதலாக இருந்துச்சு. இப்போ அந்த ஆறுதல் கூட யாருமே இல்லையம்மா. எப்படி நான் ஆறுதலை தேடுவேன்? யார்கிட்ட போய் ஆறுதலை தேடுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, உங்கள் மாமியார் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை பாசமாக தானே பார்த்துக்கிறாங்க, வேற என்னடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி பேசுறதுல எனக்கு விருப்பமே கிடையாது, அதனால என்னை இந்த விஷயத்தை பற்றி பேச சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போதான் நம்ம தமிழ்ச்செல்விக்கு ஒரு யோசனையே வருது. நம்மளை தனியாக போக சொன்னது அதாவது ஈஸ்வரி அத்தை தானே, அவங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லலாம், போய் மாமா கிட்ட சொன்னாதான் இவங்களுக்கு புத்தியே வரும் அப்படின்னு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, மாமா இந்த விஷயத்தில் எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குது மாமா அப்படின்னு சொல்லி சொல்லவும், யாருமா அது? யாராக இருந்தாலும் சொல்லு, அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஆனால் இதில் அதாவது சந்தேகங்களில் முழுசாக அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இங்கே பாருமா, இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா நீ கண்டிப்பாக உண்மையாக தான் சொல்லுவேன், யாருன்னு சொல்லுமா, அது யாராக இருந்தாலும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, எனக்கு என்ன ஈஸ்வரி அத்தை தான் இதை பண்ணாங்கன்னு நினைக்கிற மாமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஈஸ்வரி பண்ணாலா? ஈஸ்வரிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அவ எதுக்காக இதெல்லாம் பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, அவங்க எனக்கு அதாவது நான் இந்த வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதாவது என்ன இந்த மாதிரி பண்றதுக்காக அனுப்பி வச்சவங்க இப்போ என்னோட புருஷனை இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க மாமா. கண்டிப்பா இதை பண்ணது ஈஸ்வரி அத்தை தான் மாமா. நீங்க கொஞ்சம் அவங்கள விசாரிச்சு பாருங்க. அவங்கள விசாரிக்கிற விதத்துல நீங்க விசாரிச்சுன்னா கண்டிப்பா எல்லா உண்மையும் அவங்க கக்கிடுவாங்க மாமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு தமிழ், அவங்க எதுக்காக பண்ண போறாங்க? நான் அடிச்சு சொல்லுவோம் மாமா, அவங்க தான் இது எல்லாத்தையும் பண்ணது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரியை பாக்குறாங்க. ஈஸ்வரியும் காணும், சித்ராவையும் காணும். இதை பார்த்த ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, கண்டிப்பா அவங்க வச்ச அடியாளும் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, வாங்க மாமா அவங்கள கொஞ்சம் தேடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரூம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருடா, எதுக்காகடா தமிழ்ச்செல்வியை போட சொன்னா, இப்போ என்னோட பையனை சேதுவை சாவடிச்சிட்டீங்களே, உங்களுக்கு மனசாட்சி ஒன்றது ஒன்று இருக்குதா இல்லையா? இங்க பாருங்க மேடம், அங்க போலீஸ் வந்துச்சு, யாரையாவது ஒரு உசிரை எடுக்கணும்னு சொன்னீங்க, அதனால பசங்க எல்லாம் அவங்க உசிரை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாதுமா, நீங்கள் சமாளிச்சுக்கோங்க. யாராச்சும் ஒருத்தர், அதாவது யாரோ ஒருத்தர் அவரை கொண்டுட்டு போயிட்டாங்க, அவ்வளோதானே அப்படின்னு நினச்சி விடுங்க. நீங்கள் இப்படியே விடுறதில் தான் இது கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. இதை பற்றி நீங்கள் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்து நீங்கள் மாற்ற மாதிரி ஆகும். என்ன சொல்கிறேன், நான் மாட்டோன்னா, நான் கொல்ல சொன்னது ஒருத்தியே, ஆனால் நீங்கள் செஞ்சது ஒருத்தனை. இப்போது என்னோட மாமா எப்படியெல்லாம் அழுதுகிட்டு இருக்காருன்னு தெரியுமா? உங்களுக்கு மனசாட்சினது ஒன்று இல்லவே
இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க மேடம், பசங்க கரெக்ட்டா தான் வேலை செஞ்சாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அவங்க? அதனால தான் அந்த வேலையும் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் என்ன யாராச்சும் ஒருத்தராச்சும் சாவடிக்கணுன்றதுக்காக அந்த பையன அது இது யாருன்னே தெரியாம அந்த பையன போட்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க மேடம், இந்த இந்த விஷயத்துல என்னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்லி ஃபோன வச்சுர்றாங்க. இதெல்லாம் கேட்ட ராஜாங்க இருந்துட்டு பயங்கர கோவத்தோட தமிழ்கிட்ட, "தமிழு போயிட்டு என்னோட துப்பாக்கி எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி அமைதியாவே அப்படியே சிலை மாரி நின்னுட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே அழுதுகிட்டு அப்படியே ஒரு மாரி இடிஞ்சு போன மாரி ஆயிடுறாங்க. இவங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம் நம்ம? எதுக்காக என்னோட வாழ்க்கைய இப்படி அழிச்சுட்டாங்களே! என் வாழ்க்கை இப்படி சீர்குலைஞ்சு இருக்குதே! என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தானே! எதுக்காக இப்படி பண்ணாங்க? அப்படின்னு ரொம்ப யோசனைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு கீழ போறாங்க. போன உடனே டக்குன்னு அதாவது அங்க மாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? துப்பாக்கி, அந்த துப்பாக்கி எடுத்துட்டு கோவத்தோட மேல போறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம காவியா இருந்துட்டு, "என்னாச்சு? மாமா துப்பாக்கி எடுத்துட்டு போறாரே! ஐய்யய்யோ! என்னாச்சுன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு மேல போறாங்க. மேல போன உடனேயே நம்ம அதாவது ராஜாங்க இருந்துட்டு, அ ஈஸ்வரி அதாவது ஈஸ்வரி ரூம்ப கதவ தட்டுறாங்க. "ஏய் ஈஸ்வரி, திறடி கதவ" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப பயங்கர ஷாக் ஆயிடுது. என்னடி இப்ப எதுக்காக நம்ம ரூம வந்து தட்டிக்கிட்டு இருக்காரு இவரு? நம்ம தான் பண்ணதுன்னு தெரிஞ்சிருச்சோ?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "ம்மா எனக்கு என்னம்மா தெரியும்? இங்க பாரும்மா, அவரு அவரு இருக்கிற கோவத்துல நம்ம மாட்ட போறோம்மா. நம்மள சாவடிச்சா கூட அதுல ஆச்சரியமே இல்லம்மா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க பாரு, உன்னோட மூஞ்சில நீ பயத்த காட்டவே கூடாது. நீ இத பண்ணன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது, சரியா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதவ திறக்குறாங்க. கதவ திறந்த உடனேயே பயங்கர கோவத்தோட போயிட்டு நம்ம ஈஸ்வரி மண்டை மேலேயே துப்பாக்கிய வச்சுக்கிட்டு, "என்னோட பையன எதுக்காக சாவடிக்க சொன்ன? சொல்லுடி, சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்டுட்டு, மாமா என்ன மாமா பேசுறீங்க நீங்க? எதுக்காக நான் அவங்கள சாகடிக்க சொல்லணும்? இங்க பாருங்க மாமா, எதுக்காக மாமா என்ன இவ்ளோ சந்தேகப்படுறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மாமா. என்ன எதுக்காக இவ்ளோ சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இங்க பாருடி, நீ பேசிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். கேட்டதுனால தாண்டி இப்போ உன்னை சாவடிக்கலான்னு வந்திருக்கேன். என் பையன் உனக்கு என்ன பாவம் பண்ணான்? நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு போட்டு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நகை, நட்டுன்னு, துணி, மணின்னு எல்லாத்தையும் வாங்கி குடுத்தான் பாத்தியா என்னோட பையன். அவன சொல்லணும். அவன சொல்லி அவன சொன்னா தான் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். என் பையன் பண்ணதுக்கு அவனுக்கு ரொம்ப நல்லது பண்ணிட்டடி நீ. ரொம்ப நல்லது பண்ணிட்ட. உங்களெல்லாம் அதாவது தம்பி வேணும், தம்பி பொண்டாட்டிங்க வேணும். அதாவது எல்லா உறவும் வேணும் வேணும்னு நீங்க என்னதான் தப்பு பண்ணாலும் உங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்தியா? அது என்னதான் சொல்லணும்? என்ன செருப்பால அடிச்சா கூட எனக்கு புத்தி வராது. இப்படி ஒரு கேவலமான வேலைய பண்ணி வச்சிருக்கே. என் பையன் என் உசுர எடுத்திருந்தா கூட நான் கவலைப்பட்டுருக்க மாட்டேன். என் பையன் உசுர எடுத்து என்ன அ அ என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டல்ல. நான் உன்ன சும்மாவே விட மாட்டேன். என்னோட பையன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொல்லுடி, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தமிழ் வராங்க. வந்த உடனே, நாங்க நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? என் புருஷன் கூட என்ன சேர்ந்து வாழ வைக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்க என்னென்னமோ பண்ணீங்க. ஆனா அது நடக்கலன்றதுக்காக என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வச்சுட்டீங்களே! உங்களுக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே! என்னோட கண்டிப்பா என் புருஷன் என் கூட தான் இருப்பாரு. நீங்க என் புருஷன விட்டு என்ன தள்ளி வச்சுட்டீங்கன்னு நெனச்சு நீங்க சந்தோஷப்படாதீங்க. கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. எப்பவுமே என் புருஷன் என் கூடவே தான் இருந்து எனக்கு வழிகாட்டுவாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு, "மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏதோ தெரியாம." "என்னடி தெரியாம சொன்னியா? தெரியாம என் பையன் உசிரை எடுத்துட்டியா? என் பையன் திரும்ப கிடைப்பானா? நீ சாரி சொல்றதுனால என் பையன் திரும்ப கிடைப்பானா? சொல்லு, என் பையன் திரும்ப கிடைப்பானா? சொல்லு" அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா கத்திக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் கேட்ட காவியா இருந்துட்டு, "மாமா என்ன மாமா சொல்றீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தானா? இவ்ளோ கேடு கெட்டது வேலையவா பண்ணியிருக்காங்க? இங்க பாருங்க, அதாவது 3 வேளையும் இவங்க வீட்ல தானே ஓசியில சோறு தின்னுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தின்ற சோறுக்காவது நீங்க அதாவது உண்மை இருக்கணும்னு தோணலையா உங்களுக்கு? இந்த ஓசியில சாப்பிட்டு கூட உங்களுக்கு இந்த மாரி எண்ணம் எப்படி வருது உங்களுக்கு? உங்களுக்கு கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல? எப்படியாப்பட்ட ஆளுங்களா இருக்கீங்க நீங்க? அதாவது உங்க பையன போய் நான் கல்யாணம் பண்ண பாத்தியா? என்ன செருப்பால அடிச்சுக்கணும். நான் எப்படியாவது உங்க பையன திருத்தி உங்க பையன் கூட வாழலாம்னு நெனச்சா, ஆனா உங்க பையன் தருதல, பொறுக்கி, அத விட நீங்க மோசமான ஒரு கேவலமான ஜென்மம். ச்சீ!
உங்களுக்கு கேவலமா இல்லை இப்படி ஒரு வேலையை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதாவது ஈஸ்வரி இருந்துட்டு காவியா இங்கே பாருமா நான் தெரியாமல் பண்ணிட்டேம்மா சீ காவியான்னு பேரை சொல்லி கூப்பிடாத உன்னோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவே கூடாது மாமா இவங்க உயிரோடு இருக்கக்கூடாது மாமா இவங்கள துப்பாக்கியால் சுடுங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே பாருமா காவியா இவங்க இனிமே இந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது இந்த உலகத்துலேயும் இருக்கக்கூடாது இவங்க 2 பேருமே சுட்டு பொசிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொருத்தராக மேலே வர ஆரம்பிச்சிடறாங்க. ஈஸ்வரி தான் இது எல்லாத்தையும் பண்ணதுன்னு ஊர் மக்களுக்கே தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே பயங்கர ஷாக்கில் இங்கே பாரு சித்தி அதாவது சித்தியை பையனை கொல்ல வச்சிருக்காங்க பாரு இப்படியேப்பட்ட உலகத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரியை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு